வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். மழைக்காலங்களில் நிறைய பேருக்கு சளி அதிகமாக பிடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மிளகு, இஞ்சி, பூண்டு சேர்த்து நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா நெஞ்சு சளியை கரைச்சிட்டு வந்துரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த நண்டு குழம்பை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம், 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கோங்க, 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கிலோ நண்டை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன நண்டு தான், இருந்தாலும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இதில் நல்லா மசாலா பிடிக்கும். இந்த மாதிரி நண்டோட காலை தட்டிட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதுலேயும் மசாலா நல்லா சேரும். ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தூளை சேர்த்துடலாம். நான் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு மசாலா தூளை சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்க்காம இந்த குழம்பு ரெடி பண்ணிங்கன்னா மசாலா தூளோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிக்ஸி அலசின தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இது கூட 1/2 லிட்டர் தண்ணியை சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துடலாம். அதிகமாக சளி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நண்டு குழம்பு, நண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க. நண்டு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி மேலே இருக்க நண்டை மட்டும் உள்ளே அழுத்தி விடுங்க. ரொம்ப கலந்து விட வேண்டாம். நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம நண்டு வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நண்டு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்தால் நண்டு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். டேஸ்டான நண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.